உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். என்ன அவர் எடுக்கிற படத்துக்கு என்ன நடிகனா செலக்ட் பண்ணவரே புரட்சி தலைவர் தான். வாவ். பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா தான் வந்து எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. 5 பவுன். அதுலயே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த டைலாக ஜெயலலிதா அம்மாவே மேடையில பேசினாங்க. எந்த டைலாக் சார் அது? ஒரே ஒரு டைலாக் தான். அதுல அந்த படத்துல ஒரு டைலாக் வரும். அவன் பேசும்போது காதை அடிச்சு பத்தியா, அவன் நம்ம சாதிகார பயல அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இந்த சாமி படம் ஒன்று எடுக்கிறாங்க, இந்த படம் கவிதாலய நிறுவனம் தான் எடுக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை எடுத்துட்டு வாய்ஸ் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு ஏவிஎம்ல. அவரு மயில்சாமி, தாமு, இன்னும் நிறைய பேர் மெமிக்ரி பண்றவங்கலாம் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் அதை கேட்ச் பண்ண முடியல. இப்போ நீங்க ஆதவன் படம் பாருங்க, அதுல வர சூர்யா சார் அப்பா இருக்கார்ல ஜட்ஜி, அவருக்கு என்னோட வாய்ஸ் தான். நீங்க சொன்னாதான் ஆக்சுவலி தெரியுது சார் எங்களுக்கு. சோ அந்த வாய்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணி பேசிடுவேன் நான். கிரேட் கிரேட் சூப்பர். ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். 40 வருடங்களுக்கு மேல் பல்வேறு வெற்றி திரைப்படங்களின் பின்னணி குரல் கலைஞராக பல விருதுகளை வென்ற நடிகர் மற்றும் பின்னணி குரல் கலைஞர் ராஜேந்திரன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சோ ஹாப்பி. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் நாங்க. கிட்டத்தட்ட 43 இயர்ஸ் ஆஃப் சினிமா ஜர்னி. அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு லீடிங் டப்பிங் ஆர்டிஸ்டாவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி, நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சினிமால பண்ணிருக்கீங்க. அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? நல்லா போயிட்டு இருக்குமா, கடவுள் ஆசீர்வாதத்தால நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே. பட் இந்த 43 இயர்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எக்ஸாக்ட்லி சார். இப்போ 1-2 வருஷத்துல வந்தவங்களே தெரியாம போயிடுறாங்க, காணாம போயிடுறாங்க. பட் 43 இயர்ஸ் எப்படி சார் அந்த சஸ்டைனபிளா நீங்க கொடுத்தீங்க? இல்ல, மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த கலை மேல இருக்கிற ஆர்வம். கண்டிப்பா. எனக்கு அதுவும் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல தான் எனக்கு வந்தது. சின்ன வயசுல இருந்து அது கிடையாது. நான் படித்த ஸ்கூல் அந்த மாதிரி இண்டோ ஸ்கூல்னு ட்ரிப்ளிகேனில் இருக்குது, அதில் தான் படித்தேன். என்னுடைய கிளாஸ்மேட்டு நடிகர் பார்த்திபன், என்னுடைய கிளாஸ்மேட்டு நடிகர் வசந்த், மெல்ல பேசுங்கள் படத்தில் கதாநாயகனாக நடித்தார். பானுப்பிரியா ஃபர்ஸ்ட் ஜோடி. அவர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நடிகர். எல்லாமே கலை உலகம் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் எனக்கு நடிப்பில் ஆர்வம் வந்து நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி ஆனால் நடிக்கிறோட ஒரு ஆக்டராக தான் சினிமாக்குள்ளே வந்தீங்க. பட் அப்படியே அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாகவே உங்களோட ஜேர்னி வந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா சார், ஒரு சலிப்பு தட்டி இருக்கா உங்களுக்கு? இல்லைம்மா. இல்லை. எனக்கு உள்ளார மனசுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய. நான் வேற மாதிரி என்னென்னமெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது எல்லாத்தையும் நான் சாதிக்காமல் இந்த பூமியில் என் வாழ்க்கை நிறைவு பெறாது. அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷா தான் ஓடிட்டு இருக்கு. சூப்பர். அது என்ன மாதிரி பிளான் சார்? என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்க? சினிமால என்னென்னலாம் இன்னும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை? எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அது வித்தியாசமா நான் செய்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து ட்ரூப்ல நடிக்கிறதுக்காக நான் உள்ள வந்தேன். அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் தான் கொடுத்தாங்க. நான் லியோ பிரபு ஸ்டேஜ் இமேஜ் ட்ரூப்ல தான் வந்து பெரிய நடிகனாவே ஆனது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டாருன்னா எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பாடம் பிரித்து கொடுக்குற வேலை என்னதான் செய்ய சொல்லுவார். இப்போ ஹீரோயினுக்கு பாடம் பிரிக்கணும், காமெடியனுக்கு பிரிக்கணும், வில்லனுக்கு பிரிக்கணும், இப்படி ஒவ்வொன்றா எழுதி எழுதி 40 பக்கம் நோட்டு 80 பக்கம் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பாடம் பிரித்து அடுக்கி வைப்பேன். இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் பை ஹேட் ஆகிடும். ஓகே. ஸோ ஹீரோயின் அதனால லியோ பிரபு என்ன ஒரு அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, யாராவது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால நடிக்க வராமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கவலையப்பட மாட்டார். ராஜேந்திரனை கூப்பிட்டு அந்த கேரக்டர் பண்ண சொல்லு, அது வில்லனா பண்ண சொல்லு, இது எது வந்தாலும் எக்ஸப்ட் ஹீரோயினை தவிர, சார் லியோ பிரபு சார் நடிக்கிற கேரக்டரை தவிர மற்றது எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன். அதில் தான் நான் என்ன திறமையை வளர்த்துக்கிட்டது. ஸோ அதன் மூலமாக ஒன்று பண்ண படங்கள் பார்க்கும்போது இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா இது இப்படி பண்ணியிருக்கலாமோன்னு நிறைய எனக்கு தோணும். இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கடவுளோட ஆசீர்வாதம். எனக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து ஒரு சினிமா பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, படம் பார்த்துட்டேன்னா ஸ்கூலுக்கு வந்தோம்னா கிராஃப்ட் பீரியட்னு ஒன்று வரும். ஸ்கூலில் போர்டில் படம்லாம் வரைஞ்சி சொல்லுவாங்க. அந்த படங்கள் வரைகிற நேரத்தில் சில நேரங்களில் வாத்தியார்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நேற்று ஏதாவது ராஜேந்திரன் படம் பார்த்துருந்தா அந்த கதையை கிளாஸ் ரூமில் சொல்லுன்ட்டுவாங்க. ஸோ அதை நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதே ஆக்ஷனோட பண்ணுவேன். அவர் எப்படி வந்தாங்க, எப்படி பேசினாங்க, அவர் அதுவும் புரட்சி தலைவர் படம்னா எனக்கு உயிர்.
அவர் எப்படி ஓடி வந்து நின்னாரு, அவர் எப்படி பேசினாரு, இப்படி எல்லாம் பண்ணுவேன். இது பார்த்து பார்த்து நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஃப்ட் பீரியடு ராஜேந்திரன் கதை சொல்ற பீரியடுன்னு ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், நீங்க அந்த கிராஃப்ட் பீரியட்ல ஏதாவது பண்ண ஒரு சீனோ இல்ல சொன்ன ஏதாவது கதை ஏதாவது? வந்த படங்கள் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமான பேர்லாம் வரும். விடாக்கண்டன், கொடாக்கண்டன், இப்படி எல்லாம் நிறைய வரும். தெலுங்குல இருந்து தமிழுக்கு டப் பண்ணி வருவாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம், புரட்சி தலைவர் படங்கள்லாம் நிறைய பார்த்து பேசுவேன். ஸோ அந்த மாதிரி இது அதில் தான் எனக்கு வந்து எனக்குள்ள ஏதோ ஒரு நடிப்பு திறமை இருக்குதுன்றது என்னை நானே தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு ஸ்கூல்ல தான் உருவாச்சு. பட் அப்ப பேசின அந்த டயலாகோ ஏதாவது அது இப்போ எத்தனை யாராவது ஒருத்தரை பத்தி எங்களுக்கு செஞ்சு காமிக்க முடியுமா சார்? நடிகர் மாதிரி நான் என்ன நடிகர்னு கேட்டிங்கன்னா நான் எம்ஜிஆர் பற்றி தான் பேசணும். எனக்கு அவரை தவிர வேற யாரையுமே எனக்கு வந்து எதுக்கு தெரியும். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டது அவர் தான். உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். என்ன அவர் எடுக்கிற படத்துக்கு என்ன நடிகனா செலக்ட் பண்ணவரே புரட்சி தலைவர் தான். ஏன்னா 77ல தலைவர் வந்து முதலமைச்சர் ஆனார். அப்போ வந்து இந்த நூல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, சங்கத்தமிழ், சில நாலடியார், இந்த மாதிரி கடல் கொண்டு போன நூல்கள்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் போய் காப்பாற்றி ஒரு மன்னன் கொண்டு வந்தோம். அந்த மன்னனுடைய வரலாறு வந்து ஒரு குறும்படமா தலைவர் எடுக்கணும்னு பிளான் பண்ணார். அது மக்களுக்கு போய் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வர மாதிரி ஒரு குறும்படம். அதில் அந்த கடல் கொண்டு போன நூல்களை எடுத்துட்டு வர ஒரு மன்னன் கேரக்டர். அது நல்லா இளமையா இருக்கணும், நல்ல அப்போ எனக்கு எக்ஸசைஸ் பாடி வேறு, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பசங்களை செலக்ட் பண்ணாங்க. அந்த 5 பேர்ல நான் ஒருத்தன். டைரக்டர் வந்து பா. நீலகண்டன் சார். தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அப்போ எங்க 5 பேரையும் கூட்டிக்கிட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு போறாரு நீலகண்டன் சார். தலைவர் தான் ஓகே பண்ணணும் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகும்போது இப்போ நீங்கள் கேட்டிங்களா நடிச்சு காட்ட முடியுமான்னு, அப்போ தலைவர் வந்தது அப்படி தான் வந்தார். நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டோம். எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு டென்ஷனு. ஆமாம், நம்ம வாழ்ந்துகிட்டு கற்பனையில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோவில் சினிமாலாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு தெய்வத்தை நேரில் பார்க்க போகிறோம்னு செம்ம டென்ஷன் எனக்கு. எல்லாமே வெளியில் வந்து ஏகப்பட்ட க்ரௌடு. அது சிஎம் இல்லைங்களா, அப்போ திடீர்னு பார்த்தா அந்த மரப்படிக்கட்டுல இருந்து தரதரன்னு வந்தாரு. வந்து நின்று அப்படி வந்து பார்த்துட்டு சாப்பிடும் அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு அவர் என்ன சொன்னார்னே தெரியல. நான் உடனே டேரக்டர் சார் போய், சார் என்ன சொன்னேன் சாப்பிடலான்னு கூப்பிட்டுருக்காருப்பான். இவரு கூட சாப்பாடா ஷோ கத்தாதரா கம்முடா அப்படின்னு எனக்கு தட்டியே கூட்டின்னு போனாங்க. ஆனா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க 5 பசங்க. அங்க வந்து டாக்டர் நீலகண்டன் சார் எதிரில் தலைவர் உட்காந்துருக்காரு. நான் அவரே பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே சாப்பிடாம கூட டிஃபனே வைக்கலீங்க. அவர் எதிரில் உட்காந்து பார்த்தோன்னா அது என்னமோ ஒரு 10,000 சூரியன் ஒன்னா வந்து எதிரில் உட்காந்து எப்படி இருக்கு அப்படி இருக்கிறாரு. அந்த ஒதுட்டு எதுவும் பார்த்துட்டே இருக்கு. ஓ தலைவா உள்ளுக்குள்ளார மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. ஜானகி அம்மா தான் டிஃபன் பரிமாறுறாங்க. உட்காந்து சாப்பிட்டா அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு போட்டுருக்கு. எங்கள் 5 பேர் எங்களுக்கு தெரியாது. நான் அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சாங்க, அவங்க கதை கேட்டாங்க, அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தா பேசிட்டு இருந்தாரு. என் தட்டில் வச்ச அந்த இட்லி வடை வந்து நான் சாப்பிடவே இல்லை. அப்படியே உட்காந்துட்டு அவரையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா பசங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தலைவர் வெளில கிளம்பிட்டாரு. ஏன்னா வெளியில் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. வெளில கிளம்புன உடனே நேராக அங்கேருந்து வந்தார். இந்த ஷோல்டரில் தட்டு நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாரு. என்ன சொன்னார்னா, நல்லா பண்ணுன்றாரா, உன்னை தாண்டா செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீலகண்டன் சார் சொன்ன உடனே அவ்வளோதான். பாரதி ராஜா படத்தில் வரும்ல, தந்தன அந்த மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்புறம் புஷ்பா படம் பார்த்தீங்களா நீங்க? இப்போ வந்தது அதில் அல்லு அர்ஜுன் இப்படி தூக்கிட்டு வருவார்ல, அந்த மாதிரி தலைவர் எங்க கை வச்சுத அப்படி தூக்கிட்டு யாரும் தொடக்கூடாது. இப்படியே தான் இருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு வாரம் அப்படிதான் இருந்தேன். ஒரு வாரம் குளிக்கல, ஒரு வாரம் அந்த சட்டையை கட்டல, வெறும் ஃபேஸ் மட்டும் இப்படி வாஷ் பண்ணிட்டு போயிடுவேன். எங்க அம்மா கேட்பாங்க, எதுக்குடா இப்படியே இருக்கிற, கையதான் வலியணும். தலைவர் தொட்ட இடம் யாரும் தொடக்கூடாது. ஒரு வாரம் ஆனா குளிக்கல, இந்த மாதிரி ஒரு டைஹார்ட் ஃபேனா இருக்கு. ஏங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அப்பெல்லாம் வந்து இந்த அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு பொழந்து வச்சுதான் அடுப்பு எரிப்பாங்க. அந்த மாதிரி நீட்டா சவுக்கு கட்ட மாதிரி இருக்கும். அது கடையில போய் நீங்க வாங்கணும்னா கூட இப்படிதான் வாங்கிட்டு வரணும். ஏன்னா அது கையில பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த செரால்லாம் குத்திக்கும்.
அந்த அந்த விரவு கட்டையை எடுத்து அடிச்சு என் சட்டையை காட்டினாங்க எங்க அம்மா. ஒரு வாரமாடா ஒரு சட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சட்டையை கட்டி பண்ணது. பட் அதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அது முடிஞ்சு செலக்ட் ஆகி எல்லாம் பண்ணிச்சு. அடையாறு ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங். நான் போய் மேக்கப் போடுறாங்க. இந்த மீசை இருக்கக்கூடாது அப்போ அந்த கேரக்டருக்கு. இந்த மீசை எடுக்கிறாங்க. கரெக்டாக எங்கள் அப்பா டெத்து. இது எடுக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா மேலே அவ்வளோவா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் கிடையாது. அதனால் எடுத்த உடனே வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி ராஜேந்திரன் சாருடைய ஃபாதர் எக்ஸ்பயர்டு அப்படின்ட்டு. ஒன்றும் கவலை இல்லை, நான் பாட்டு நேராக போனேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஷாட் ஆரம்பிச்சாச்சு. போய் அங்கே மன்னன்னா போய் உட்காந்துட்டு நாட்டியம் ஆரம்பமாகட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரு பொண்ணு லீட் பண்ணி ஆடுறாங்க. அவங்கள சுற்றி நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்க பரதநாட்டியம் ஆடுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இப்படி வச்சாங்க. அந்த பொண்ணு தான் இப்போ என் ஒய்ஃப் ஸ்ரீலேகா. எங்க ஆரம்பிச்ச ஒரு அந்த ஒரு ஸ்பார்க்கு அவங்க தான் இப்போ ஸ்ரீலேகான்னா. ஆக்சுவலி அது அவங்களுக்கு தெரியாது. சொல்லிட்டு அதுக்குள்ளே நீலகண்டன் சார் டேரக்டர் சார் வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டாரு, நீ உடனே கிளம்புன்னு. அவர் போனால் நான் போட்டோம் சார், நான் இது நடிக்கணும் அப்படி இல்லை இது தலைவருக்கு தெரிஞ்சதுன்னா கொண்டுடுவார் உன்னை, கிளம்பு போயிட்டு வந்து எல்லா கடன்லாம் முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. போனேன். பொண்ணு சாரும் வந்தார், டேரக்டர் சாரும் வந்தார். வந்து எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா வேற ஒருத்தரை போட்டாங்க. ஏன்னா அது வந்து உலகத்தமிழ் மாநாட்டுக்காக எடுத்த படம் அது. அதில் தான் ஜெயலலிதா அம்மா காவேரி தந்த நாட்டிய மங்கைன்னு அந்த நாடகம் கூட நடந்தது. ஸோ அது போச்சு. அந்த நாடகம் நடக்கலை. ஆனால் தலைவர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டது, அதுவும் ஜானகி அம்மா பரிமாறி சாப்பிட்டது, அது மூலமாக ஆண்டவன் எனக்கு காட்டின ஒரு இதுதான் என்னுடைய மனைவி அவங்க ஸ்ரீலேகா. என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக தான் அந்த மொமெண்டே நடந்தது. அப்படிதான் நடந்தது. அது பார்த்தாச்சு, முடிஞ்சாச்சு, போயாச்சு. ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆறாத ஒரு வடு. தலைவர் ஓகே பண்ணி நம்மளால் நடிக்க முடியாமல் போச்சேன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அப்படியே காலகட்டங்கள் வந்தாச்சு, நாடகங்கள் நடித்தாச்சு, போயாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபாதர் இறந்து போயிட்டார். என் ஒய்ஃபோட ஃபாதர், எங்கள் மாமனார் இறந்து போயிட்டார். அதை துக்கம் விசாரிக்கிறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ போகும்போது அவங்க எல்லாருமே அழுதுட்டு இந்த இது இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட கேட்டாங்க சில உதவிகள்லாம் பண்ணி கொடுக்க சொல்லி. ஏன்னா அது அந்த ஸ்கூட்டர் இதில் தான் அவருக்கு திடீர்னு இதுவாச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஃபண்டு அது இதுன்னு எதாவது வாங்கி கொடுக்கல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அப்போ அவங்க வீட்டுக்கு நான் வர்றதுக்கு போகிறதுக்கு இருந்ததன் மூலமாக அந்த பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வீட்டில். அவங்க சும்மா இல்லாமல் அவங்க தெலுங்கு வாடு மஞ்சு பிள்ளை கலந்துருக்கா அப்படி இப்படின்னு உட்காந்து பேசி இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டில் சாப்பிடும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பாட்டி எப்படி சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்கள வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு பெருமையாகவே நான் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 40 வருஷம் ஆச்சு. பழகிறதுக்கு முன்னாடியும் சரி, பழகினதுக்கு அப்புறம் சரி, அவங்கள நான் வாங்க போங்கன்னு தவிர வேறு எதுவுமே கூப்பிடுறதே கிடையாது. வாடி பொடியெல்லாம் கூப்பிடவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். பட் செல்லமா எதுவுமே கிடையாது. இல்லையா? பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தைகளும் என் வாயில இருந்து வராது. அப்பா, பெரிய ரெஸ்பெக்ட் சார், சீரியஸா. ஏன்னா இப்பெல்லாம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு ஒரு சில வருஷங்களுக்கு மேல அது சஸ்டெயின் ஆக மாட்டேங்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்திருக்கீங்கன்னா நிறைய அட்வைஸ் கேட்கணும் போலயே சார் உங்ககிட்ட. இல்ல, அது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பழக்கம். அது என்னன்னா, ஐயா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க கிராமத்துல வளர்ந்தவங்க, ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி என் பிள்ளைய நான் கூப்பிடுறது ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன். அது அவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு பழக்கம். அது சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் ஒய்ஃபு நீங்கள் போய் அவங்கள போய் வாடி போடின்னு சொல்லாமல் வாங்க போங்க உட்காருங்க நில்லுங்க ஏந்துருங்கன்றீங்க, என்னடா அது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நீ அவங்கள போய் வாடி போடின்றீங்களே, அதே அவங்க திரும்பி என்னடா சொல்கிறா வாடாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, அது எப்படி? அப்போ நமக்கு மட்டும் ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டமா? அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று தான். அவங்களே சொல்லுவாங்க என்கிட்ட, என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் கூப்பிட்றீங்க, எல்லாம் கிண்டல் பண்ண. யார் கிண்டல் பண்ணால் என்ன, என் மனசுக்கு உங்களை எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ நான் கூப்பிடுறேன். இதில் மற்றவங்க பார்த்து எதுக்கு நான் மற்றவங்களுக்காக வாழ்க்கை நடத்த மாட்டேன். நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாழ்க்கை நடத்துவேன். ஆனால் வா போன்னு கூட கூப்பிட மாட்டீங்களா சார்? கூப்பிட மாட்டேன், வாங்க போங்க தான். நான் ஃபோன் எங்கேயாவது ஷூட்டிங்கில் எங்கே பக்கத்தில் இருக்கிற கோ ஆர்டிஸ்டுங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என்ன. அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, என்னங்க சாப்பிட்டீங்களா? நான் இப்போதாங்க சாப்பிட்டேங்க, இப்போதாங்க சாப்பிட்டு முடிச்சோங்க.
இவங்க கேட்பாங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு. ஏன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. என் ஒய்ஃபை போய் வாங்க போங்கன்னு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்கள் என்ன கூப்பிடுங்க, நான் வாடா போடா, அதுதான் உங்கள் கலாச்சாரம். என் கலாச்சாரம் அது கிடையாது. பட் உங்க போன்ல எப்படி சேவ் பண்ணிருக்கீங்க சார் உங்க ஒய்ஃபோட பேரை? பேர் தான் போட்டிருப்பேன். ஸ்ரீலேகா அப்படின்னு தான் போட்டிருப்பேன் நான். ஓகே. அவங்க வந்து டேடின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாடியா? ஆமா. ஓகே. அவங்க என்ன கூப்பிடுறதே டாடின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஒரு தடவை அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க என்ன டாடின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. அதாவது அவங்க அப்பா வந்து அவங்கள எந்த அளவுக்கு பார்த்து கவனிச்சு அவங்க முன்னேற்றத்துல கலை உலகத்துல எல்லாம் ரொம்ப ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா டேடின்னு கூப்பிட்டதுனால அவங்க அப்பா காலமாட்டதுனால அந்த டாடி இப்ப என்ன வச்சு கூப்பிடுறாங்க. அதுவும் அப்பாவோட டெத்ல தான் உங்களை ஆக்சுவலி மீட் க்ளோஸ் ஆகுறது அந்த இதெல்லாம் நடந்தது. ஆனா கனெக்ஷன் வந்து அப்படியே எங்க இருந்து அந்த கனெக்ட் வந்திருக்கு சார்? எல்லாமே விதிப்படிதாம்மா நடக்கும். நம்ம என்னதான் பிளான் பண்ணி மாத்தணும்னு நினைச்சாலும் மாறவே மாறாது. நான் இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு இடையில நான் இந்த கலை உலகம் இந்த இது அரசியல் அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தா கூட ஆன்மீக சொற்பொழிவுன்னு நான் போய் தமிழ்நாடு ஃபுல்லா பேசியிருக்கேன். அப்போ நிறைய ஊர்களுக்கெல்லாம் நான் போய் பேசும்போது அந்த கடவுளை கும்பிடுங்க இந்த கடவுளை கும்பிடுங்க அப்படின்ற லெவலில் இருக்காது என்னுடைய பேச்சு. இறைசக்தின்னா என்ன அதை தான் போய் பேசுவேன். அதனால் கும்பகோணத்தில் ஒரு அக்ரஹாரத்தில் போய் நான் பேசும்போது அங்கே எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, ஆன்மீக உலகில் ஒரு ஈவேரா பெரியார் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஏன்னா குறியீடுகளாக சொல்லப்பட்ட விஷயங்கள் வழிபாடுகளாக எப்படி மாறிச்சு. இப்போ எல்லாமே அதான் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பொதுவாக போய் கேட்கும்போது சொல்லுவேன், ராமரை பற்றி சொல்லுவாங்க. ராமர் பிறந்தது தெரியும், ராமர் எப்படி இறந்தாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் சரையு நதிக்கரையில் குடும்பத்தோட முழுகி இறந்து போயிட்டாரு. கிருஷ்ணர் எப்படி பிறந்தாருன்னு தெரியும், எப்படி இறந்தாருன்னு தெரியும். ஒரு வேடை நம்படிச்சு இறந்துட்டாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறோம், முருகர் எதுக்கு பிறந்தாருன்னு எல்லாம் தெரியும். சிவன் அதுக்கு இது நிறைய கதை சொல்லுவாங்க. சூரபத்மனை கொல்றதுக்காக தான் பிறந்தாருன்னாங்க. சரி, ஓகே. முருகன் என்ன ஆனார் அதுக்கப்புறம்? சூரபத்மன் இப்போ திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்குது. இந்த வதம் பண்ணுறதுக்கான அப்போ பிறவி நோக்கம் வதம் பண்ணதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முருகர் எங்கே போனார்னு யாராவது யோசனை பண்ணீங்களா? இல்லை சார், இதுவரைக்கும் யாரும் அது சரியா பதில் சொல்லலை. ஸோ இந்த மாதிரியான டாபிக் அடுத்து தான் நான் பேசுவேன். இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சார். அண்ட் இவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு சார். நீங்க ஒரு விஷயம் வந்து நிறைய இடங்கள்லுமே சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி நான் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். பட் எனக்கு வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. எனக்கு அப்படி இல்லாதனால நானே ஒரு பிளான் போட்டு தான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதுதான் உண்மை. நீங்க போய் இப்போ சான்ஸ் கேட்டு நான் இப்போ வந்து கையில ஒரு ஆல்பம் எடுத்துக்கின்னு விதவிதமாக போஸ்ட் கொடுத்து கலராக ட்ரெஸ் போட்டு ஒரு ஆல்பம் எடுத்துன்னு டைரக்டர் போயிட்டு, சார் இந்த மாதிரி சார் சான்ஸ் கொடுங்க சார் அப்படி இப்படின்னு கேட்டேன்னா அதை பார்த்துட்டு சொல்கிறேன், அது உனக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரட்டும் நான் சொல்கிறேன். அது எப்படி தகுந்த மாதிரி கேரக்டர் வருதுன்னு சொல்கிறாங்களோன்னு எனக்கு புரியல. அதுலலாம் எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். எடுத்து அலைஞ்சி என்கிட்ட இவ்வளோ புக் இருக்குது, என்னுடைய ஆல்பம் மட்டுமே எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். என் திறமையை பற்றி உனக்கு தெரியணும் அப்படின்னா நீ முதல்ல என் பக்கத்தில் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டப்பிங்கை தேர்ந்தெடுத்தேன். சூப்பர். இப்போ டப்பிங் தேர்ந்தெடுத்தா இப்போ டேரக்டர் என் பக்கத்தில் வந்து உட்காந்தா நான் உனக்கு சார் இப்படி பேசுங்க சார் இப்படி பேசுங்க சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா படங்களுக்கெல்லாம் வாய்ஸ் டெஸ்ட்டுன்னு கூப்பிடுவாங்க. அந்த வாய்ஸ் டெஸ்ட் வந்து அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்கள தான் வச்சு முதல்ல எடுப்பாங்க. அப்புறம் டைரக்டர் வந்து பார்த்துட்டு இது ஓகேப்பா அப்படின்னுவாங்க. நான் அப்படியெல்லாம் போய் பேசவே மாட்டேன். என்ன பெரும்பாலும் நான் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போக மாட்டேன். வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு என்னை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அந்த படத்தினுடைய டைரக்டர் தேட்டரில் இருக்கணும். ஏன்னா அவருக்கு தான் இந்த கேரக்டர் இப்படி பேசணும்னு தெரியும். இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் சார்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக சார் கொஞ்சம் எப்படி பேசுங்க சார், கொஞ்சம் அந்த 2வது வார்த்தையை கம்மி பண்ணி 3வது வார்த்தையை ஏற்றி பேசுங்க, இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. டைரக்டர் வந்து பார்த்துட்டு சரியில்லையா அப்படின்ட்டு போயிடுவார். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே உட்காருங்க, நான் என்னன்னு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் திருப்திப்படுற அளவுக்கு நான் பேசினேன்னா ஓகே சொல்லுங்க அப்படின்னு. அப்படிதான் ஹரிசாரிட்டையும் நான் சொன்னேன். எனக்கு இந்த சாமி படம் ஒன்று எடுக்கிறாங்க, இந்த படம் கவிதாலயா நிறுவனம் தான் எடுக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை எடுத்துட்டு வாய்ஸ் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு ஏவிஎம்ல. அவரு மயில்சாமி, தாமு, இன்னும் நிறைய பேர் மெமிக்ரி பண்ணுறவங்கலாம் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் அதை கேட்ச் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் 2 பிரச்சனை. ஒன்று
நடிக்க வந்தவர் தெலுங்காரு, ஓகே. கோட்டா சீனிவாசராவ். அவரு சப்ஜெக்ட் வந்து படத்துல திருநெல்வேலியில நடக்கிற மாதிரி. ஆமா. ஸோ திருநெல்வேலி லாங்குவேஜ் பேசணும். நீங்க அந்த எமோஷன் பிடிச்சிங்கன்னா லாங்குவேஜை கோட்டை விட்டுறாங்க. லாங்குவேஜ் பேசுனீங்கன்னா அவர் சில ஜெம்மிக்ஸ் எல்லாம் பண்ணுவாரு, அதை கோட்டை விட்டுறாங்க. அப்போ ஏவிஎம்ல சந்திரன் சார்னு ஒருத்தர் இருந்தார் மேனேஜர். அவர் தான் சொன்னார், இந்த ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க, ஆனால் அவர் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கெல்லாம் வரமாட்டாருன்னு அப்படி சொன்னாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க கவிதாலன்னு. நான் போனேன். அவர் என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கார். நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன. நான் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்டிங்களே கொஞ்ச நேரத்துக்கு, நீங்கள் சொல்லுங்கள் சார், அந்த மாதிரி பேசினோன்னா அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகுமான்னு அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. அது எப்படி இதில் தெரியும்? அப்புறம் அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, சரி சார் நம்ம உள்ளே போகலாம், ஒரு 3 வேரியேஷனில் நான் வந்து சீன் போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு போனேன். பார்த்தேன். அந்த தண்ணியிலேருந்து ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறது, அப்புறம் விக்ரம் சார் கூட வந்து அந்த கல்யாணத்தில் வந்து சண்டை போடுறது, 3வது இந்த சூளையில் வச்சு அவரை அந்த சீன் போட்டு பார்த்துட்டு அவர் பார்த்தாரு. ஓகே சார் பேசலாம் அப்படின்னாங்க. பேசலாம், நீங்கள் எங்கேயா சார் நிற்கிறீங்க அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் பேசணும், நீங்கள் போய் உள்ள இன்ஜினியர் ரூமில் உட்காருங்க, நான் மைக்கில் பேசுறது அங்கேருந்து கேளுங்க, இந்த தேட்டர் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னு கேட்டினா அது என்னோட கேரக்டர். இப்போ நான் படத்தில் என்ன பார்க்குறேனோ அதை வந்து மைக்கு முன்னாடி அதை அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் நான் டைலாகை பேசுவேன். இது எனக்கு ஸ்கூல்லேருந்து வந்த பழக்கம், அந்த சினிமா பார்த்துட்டு வந்த கதை சொல்கிறதுனால. அதே மாதிரி தேட்டரெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த சீனு போய் பேசினேன். அவர் உள்ளே வந்து பார்த்துட்டு என்னை அப்படியே மறைச்சு பார்க்குறாரு. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் ரொம்ப சாதாரணமாக உங்கள் பேர் என்ன, உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நீங்கள் என்னடான்னா இங்கே என்கிட்ட பேசுறது ஒரு மாதிரியா இருக்குது, இங்கே வந்து டோட்டலாக ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிற மாதிரி மாறுறீங்க, அது எப்படி சார்? நான் அது அப்படி தான் சார், எனக்கு இவரை பற்றி தெரியும். எப்படி அப்படின்னு அப்போ தான் அவர்கிட்ட நான் ஒரு உண்மையை சொன்னேன். சார் இந்த தெலுங்குலேருந்து தமிழுக்கு, மலையாளத்துலேருந்து தமிழுக்கு, கன்னடாலேருந்து தமிழுக்கு, இப்படி லாங்குவேஜ்லேருந்து லாங்குவேஜ் டப் பண்ணுறாங்க இல்லையா, டப்பிங் படங்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தெலுங்குலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட படங்களில் கோட்டா சீனிவாசராவ் சாருக்கு மட்டும் நான் 68 படம் பேசியிருக்கேன். ஸோ எனக்கு அவருடைய அந்த அந்த மூமெண்ட்டு, அவர் எப்படி பேசுவார், அதுக்கு என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கலான்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் பேசினேன். ஓகே. ஸோ அது ஓகே அடித்து பேசினேன். அந்த படத்துக்கு பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா தான் வந்து எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க, 5 பவுன். அதுலேயே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த டைலாகை ஜெயலலிதா அம்மாவே மேடையில் பேசினாங்க. எந்த டைலாக் சார் அது? ஒரே ஒரு டைலாக் தான். அதுல அந்த படத்துல ஒரு டைலாக் வரும், அவன் பேசும்போது காதை அடிச்சு பத்தியா, அவன் நம்ம சாதிக்கார பயல அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இதை மேடையில அம்மா பேசுறாங்க. எப்படின்னா அது புரோட்டோகால். அவங்க அம்மா நடுவில் நிற்பாங்க, நான் அந்த கார்னர்ல நிற்பேன், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாமி படத்துக்காக ராஜேந்திரன் இது வாங்குறா அது வாங்குறாரு சொல்லும்போது அவங்க சொல்ல 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 நான் இங்கே மூவ் ஆகி வரணும். அம்மா இங்கே நிற்பாங்க, நான் இங்கே வந்து பக்கத்தில் நின்ன உடனே அவங்க வணக்கம் சொன்னோன்னே அவங்க கழுத்தில் இந்த டாலர் மாட்டுவாங்க. அப்புறம் பதக்கம் இது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. வாங்கினோன்னே ஃபோட்டோ எடுப்பாங்க, போயிடணும். இதுதான் ப்ரோட்டோகால். ஆனால் நான் அங்கேருந்து வரும்போது அப்படி திரும்பி பார்த்தாங்க, அந்த வாய்ஸ் கம்மியாயிடுச்சு. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, ராஜேந்திரன் வராரு, இந்த படத்தில் நடிச்ச இது டப்பிங் பேசினாரு, அது கம்மியாயிடுச்சு. நான் இங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளார அந்த ஒரு டைலாக் அம்மா பேசுகிறாங்க, பேசும்போது காதை அடிச்சு பற்றியல அவன் நம்ம சாதிக்கார பயல, நல்லா பேசியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. எனக்கு ஸ்டேஜில் புள்ளச்சு போச்சு எனக்கு. ஏன் சிஎம், அதுவும் அவங்கள பார்த்தாலே கைகால் ஆடும், லேடி லைன் மாதிரி நிற்பாங்க, அவ்வளோ பெருசுக்கு பார்த்தேன். நம்ம அப்படின்னா எனக்கு ஷிவரிங்கு. அப்புறம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து போடணும். மறக்க முடியாத ஒரு அனுபவம் அம்மா கிட்ட அது வாங்கினது. பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து நீங்க கண்டிப்பா இதுக்கு அவார்டு கிடைக்கும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அதுக்கு பெருசா ரெகக்னிஷன் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர்ஸ் இருக்கா சார்? இல்லம்மா, எனக்கு வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ இதை நான் பண்ணேன், இதனால எனக்கு அந்த அவார்டு கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்ற அந்த கான்செப்ட் என்றைக்குமே எனக்கு கிடைச்சதே கிடையாது. இப்போ எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க, இது 100% பர்ஃபெக்ஷனாக என்ன பண்ணணும் அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். இப்போ சாமி படத்தை கூட எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரீச் ஆகும்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால்
வெளிநாட்டுல எல்லாம் எனக்கு ரசிகர் மன்றமே அதுதான் இருக்கு. சார் இப்ப நாங்க கேட்க வந்தோம். ஆக்சுவலி ஒரே கேரக்டருக்கு பேசி 3 அவார்டு வாங்கினதும் நீங்க தான். ஆனா 3 இடங்கள்ல உங்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்கு. அதாவது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு ரசிகர் மன்றம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மைதான்மா. ஏன்னா கனடா நாட்டுல இருந்து அங்க இருக்கிற ரேடியோ ம். அவங்க வந்து என்கிட்ட லைவ் ரெக்கார்டிங் பண்ணாங்க. ம். அதாவது எனக்கு நைட்டு 9:30 மணி இங்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு அங்க காலையிலயா. ஓகே. ஸோ 9:30க்கு ஆரம்பிச்சு 10:30. அப்போ அங்க ரேடியோவில் வந்து பேசின ஒரு நேயர் ம். அவர் தான் சொன்னாரு, சார் இங்க வந்து உங்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்கு சார், ஆ. கோட்டா வாய்ஸ் ராஜேந்திரன் ரசிகர் மன்றம் அப்பா. அப்படின்றது. அதே பேர்ல மலேசியாலையும் இருக்கு, சிங்கப்பூர்லயும் இருக்குன்னாங்க. எனக்கு அந்த நேயர் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். ம். ஸோ அந்த பெருமை கிடைச்ச ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டும் நான் மட்டும்தான்றது. சூப்பர். கிரேட் சார். இப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் டப்பிங் அப்படிங்கும்போது நீங்க எதை வச்சு இதை நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத சூஸ் பண்ணுவீங்க சார்? இல்லை, இதுக்கு பண்ணலாம் மேடம், எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுவோம்மா. ம். அதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாட்ச குரு. ம். எனக்கு டப்பிங் ஃபீல்டில் என்னை டப்பிங் பேசணும் அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு என்னை பேச வச்சவங்க ரைட்டர்கிட்ட சொல்லி என் ஒய்ஃப் தான். ம். ஸ்ரீலேகா அவங்க தான் வந்து இந்த மாதிரி நான் அவங்கள பார்க்குறதுக்கு நான் தேட்டருக்கு போவேன், டப்பிங் தேட்டரில். அப்போ அவங்க பயங்கர பீக்கு. ம். அனுராதா, அப்புறம் ஆமா. துர்கா, இவங்கெல்லாம் வந்து செம்ம பீக்கில் இருந்தாங்க. அப்போ இவங்க போய் பார்க்கும்போது தேட்டரில் இவங்க எப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு உட்காந்து கவனிப்பேன். ம். அப்போது ஒரு தடவை தேட்டரில் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏங்க நீங்களாம் பேசுகிறீங்களேங்க, அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது சின்ன பிட்டு கேரக்டர் ஏதாவது சொல்லுங்களேங்க, ம். நான் வேணா பேசுகிறேங்க அப்படின்னு. நிஜமா சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. நிஜமா சொல்கிறேன், கேளுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த ரைட்டர்கிட்ட போய் சொல்லி, கேஏவி கோவிந்தன்ட்டு பெரிய ரைட்டர் அவர், ம். அவர்கிட்ட போய் சொன்ன உடனே சரி பேச வைங்கன்னா ஒரு கேரக்டருக்கு என்ன பேச வச்சாங்க. அவர் பார்த்த உடனே, இல்லைப்பா இது ரொம்ப சன்னமாக இருக்குது வாய்ஸு, ஏன்னா வாய்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கனமான வாய்ஸாக நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே ஒரு வெறியை எடுத்துக்கிட்டு போய் கடையில் போய் சங்கத்தமிழ், குறளோவியம், அந்த புக்கெல்லாம் கடக்க முடக்கா தமிழ்லாம் வரணும்ல, பீச்சுக்கு போயிடுவேன். ஓகே. ம். பீச்சில் போய் எங்கள் படகோரமாக நின்றுட்டு பொங்குதே வாழ்க்கை அதா அதான்னு கத்தின்னு இருப்பேன் அந்த Practice-க்காக. ப்ராக்டிஸ்க்காக. ஓ. ஓகே. ம். இது அங்கே கத்த அங்கே அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த படகு மரவில் இந்த பிள்ளைங்கள்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் இங்கே கத்த ஆரம்பித்தோன்னா அவங்கெல்லாம் என்னை திட்டி, நான் இந்த ஆள் டெய்லி இங்கே வந்து கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆள் இல்லாத இடமா போய் பார்த்து உட்காந்து கத்திக்கிட்டு அதில் உடஞ்சி ப்ராக்டிஸ் ஆகி வந்தது தான். ஸோ ஒன்று பண்ணேன்னா அதை வந்து வாய்ஸ் பார்த்து அதில் வந்து முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ம். மருதபரணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னுடைய வாய்ஸ் டப்பிங்கில் வந்து எனக்கு குரு. ம். அவர் தான் என்னை டப்பிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய பாடலாசிரியர் மருதகாசி, ம். ம். அவருடைய புதல்வர் ஓகே. கடைசி பிள்ளை. அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, உனக்குன்னு ஒரு வாய்ஸ் வச்சுக்கோ, ம். மற்ற வாய்ஸஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணு, ஆனால் எந்த இடத்துலையுமே உன்னோட வாய்ஸு டப்பிங்கில் வராமல் பார்த்துக்கோ. ஒரு படம் பார்க்கும்போது இது யார் பேசியிருக்கா இந்த வாய்ஸு அப்படின்னு மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் உனக்கு மார்க்கெட் இருக்குது. ம். ஏய் இது ராஜேந்திரன் தானே பேசியிருக்கா, தெரியுத வாய்ஸு அப்படின்னாங்கன்னா உன் மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா. ஓகே. ஓகே. இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தவர் மருதபரணி தான். ம். அதுலேருந்து அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ இன்னைய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோட்டா சீனிவாசராவ் அவர்களுடைய வாய்ஸை யாராலையுமே பேச முடியலையே. ஆமா சார். இப்போ இன்றைக்கி வந்து கலை நிகழ்ச்சியில் மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையுமே ஸ்டார் நைட்லலாம் மிமிக்ரி பண்ணுறாங்க. நிறைய பேர் இதில் வந்து பண்ணி காமிச்சாங்க நம்ம டிவிலேயே. அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே என் வாய்ஸை தான் கோட்டா சீனிவாசராவ் வாய்ஸ் மிமிக்ரி பண்ணுறாங்களே தவிர அவருடைய ஒரிஜினல் வாய்ஸ் யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம் கூட சார், டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு முதல்முறையா வந்து அக்ரிமெண்ட் போட்டு பண்ணக்கூடிய ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னா அந்த பெருமை உங்களுக்கே சேரும். அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஐயா கோட்டா ஐயாவுக்கு தான் அந்த பெருமை கண்டிப்பா. சேரும். ஏன்னா அவர் வந்து தமிழில் ஒரு படம் பண்ணாருங்க. அது வந்து மனோஜ்குமார் சார் தான் டைரக்டரு. ம். அந்த படம் பேர் சட்டுன்னு எனக்கு வரல. ஓகே. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார்கிட்ட இவர் வந்து ஒரு டைலாக் பேசுவார். ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ வரும். ம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எப்படியா இவ்வளோ பெரிய ஆளான அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அப்போ இவர் சொல்லுவார், நான் வந்து சென்னையில் இருந்தேன், கூவாத்துல குதிச்சு ஆந்திராவில் கோதாவரி ஆற்றுல எந்திரிச்சு அங்கே நிறைய பேருக்கெல்லாம் தகராறுலாம் பண்ணி ஓகே. இது நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாகி நீ மினிஸ்டர் ஆகி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்றது சொல்லணும். ஆமா. இது அர்ஜுன் சார்கிட்ட அவர் பேசணும். ம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வேற ஒரு ஷூட்டிங்லேருந்து அவர் கால் ஷீட் வாங்கிட்டு வந்து இந்த ஷூட்டிங் எடுத்தாங்க. ம். அதனால இவ்வளோ டைலாக்கையும் அவர் வந்து
வாங்கி பேச முடியல. இந்த கண்டென்ட்டை மட்டும் உள்ள வாங்கிட்டு அவர் ஃபுல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு பேசிட்டாரு. தொடர்ந்து 1 2 3 4 எல்லாமே. ஓகே. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் நாடக ஆந்திரால நிறைய நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப நான் வந்து கூவாத்துல குதிச்சு கோதாவரியில எந்திரிச்சு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 10 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு இந்த கை ஆக்ஷன் கொடுத்துட்டாரு. ஓகே. ஸோ இதை நான் டைரக்டர் வந்து சொன்னேன், மனோஜ்குமார் சார் இவர் வெறும் நம்பர் பேசிட்டாரு, நீங்கள் தான் டைலாக் பேசணும், இதுதான் டைலாக்னு ஸ்கிரிப்ட் காமிச்சாங்க. நான் இதை பார்த்துட்டு சார் எப்படி சார் இது, அவரு வந்தாரு, நான் அவனை அடிச்சேன், நான் அவனை 1 2 3 4 5 6 7 8 10 1 2 3 4 5 6 7 8 இப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி இந்த வாய்ஸ் சிங்க் ஆகும்? அதை பண்ணி உட்காந்து போட்டு போட்டு பார்த்து 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 பேசிட்டேன். இப்போ இதனுடைய ஒரிஜினல் டப்பிங் அவர் வந்து பேசணும் ஹைதராபாத். அங்க போய் அவர் பேசும்போது ఏంటి அது, నేను డైలాగే చెప్పలేదు அப்படின்னு, இது யார் பேசுனதுன்னு அவர் கேட்டார். அப்போ அங்க என்னோட ஃப்ரெண்டு இருந்தார், கண்டசாலான்னு ஒரு மிகப்பெரிய பாடகர் தெலுங்குல. அவருடைய பையன் ரத்னகுமார்னு சொல்லிட்டு, அவரு அங்க வந்து அர்ஜுன் சாருக்கு பேச வந்திருக்கிறார். அவர் அர்ஜுன் சார் ஏதோ கொஞ்சம் பிஸின்றதுனால இவர் பேச வந்தார். அப்போ அவர் சொன்னாரு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தான் ராஜேந்திரன், அவர் தான் இதை பேசியிருக்காரு. நான் ஓ మీ దగ్గర நம்பர் உண்டாயா அப்படின்னு இருக்குன்னு சொல்ல அவனே ஃபோன் போட்டு எனக்கு கொடுத்தான். அதுதான் முதல் தடவை அவர் என்கிட்ட ஃபோன்ல பேசினார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு பாகு மாట్లాட்டாரு, ஆச்சாய போச்சாயான்னு என்னமோ சொன்னார். சொல்லிட்டு நான் சென்னைக்கு வரும்போது உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு. நான் வரேன் சார் அப்படின்னா. அது மாதிரி ஒரு தடவை பரணி ஸ்டுடியோக்கு வந்தார். புஜ்ஜி காரு மேட் இன் சென்னை அப்படின்னு ஒரு படம், தெலுங்கு படம். அந்த படத்துக்கு டப்பிங் பேச வந்தார். அப்போ அங்கே தேட்டரில் சொல்லியிருக்காங்க, சார் ராஜேந்திரன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் சொன்னார், அவர் கூப்பிடியா நான் பார்க்கணும் அப்படின்னு அங்கே தேட்டரில் சொல்லியிருக்காரு. உடனே பசங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டானுங்க. நாங்கள் போனேன். நான் அங்கே போகும்போது பார்த்தா ஒரு ட்ராக் ஷர்ட்டு டிஷர்ட்டில் போட்டுன்னு ஸ்டைலாக காரில் போய் இறங்கினேன். இறங்கினோடனே உள்ளே போய் பார்த்தா ఎవరే మీరు அப்படின்னாரு. సార్ నేనే రాజేంద్ర గారు. రాజేంద్రనా ఎవరు సార్, అరవాళ్ళ లాంగ్వేజ్లో మన ప్రాణాలు మీ దగ్గర చెప్తారు సార్ அப்படின்னா. ராஜேந்திர கௌர் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்ல நான் நடிச்சாலும் எனக்கு உயிர் கொடுக்குறவன் அவன் வாய்ஸ் தான், மன பிராணா அவன் வாய்ஸ் அப்படின்னாரு. ஸோ அந்த வகையில் ஒரு நிமிஷம் இது அந்த சீன் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். வெளில வந்து நின்று கட்டி பிடிச்சி முத்தமாக கொடுக்குறாரு. சரி வான்னு சொல்லி இங்கே வந்தாருன்னா கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் தங்குவார். எப்போ அங்கேருந்து வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவார், நாங்கள் போவேன். பட் எனக்கு வந்து டப்பிங்கில் அவருக்கு பேசுறதுக்கு எனக்கு பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தவரும் அவர் தான். ஓகே. ஏன்னா அப்போ வந்து ஒரு 2 ப்ரொடியூசர் வந்திருந்தாங்க. அவங்க துட்டுன்னு ஒரு படம் எடுத்தாங்க தமிழில். அந்த படம் இன்னும் டப்பிங்க்கு வரல. அப்போ கொஞ்சம் அவர் உடல்நிலை கொஞ்சம் மோசமாயிட்டு வர டைம் அது. அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார், இவங்க தான் துட்டு படம் எடுக்கிறாங்க, விட ராஜேந்திர காரு அரவா లాంగ్వేజ్లో మన ప్రాణ ప్రొడ్యూసరియా அப்படின்னு. సార్ నమస్కారం సార్, దుడ్డు పడం పేరు, మీరు మంచి దుడ్డు అడుగు அப்படின்னு. அவங்க கிட்ட நிறைய துட்டு நல்லா கேட்டு வாங்க, ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸ் கிடையாது, கேட்டு வாங்கன்னா அவரு தான் அந்த லீட் போட்டார். அப்பதான் எனக்கே விஷயம் தெரியும், தெலுங்குல வந்து அவர் நடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடும்போது அந்த படம் தமிழ்ல ரீமேக் ஆனாலும் இல்லை அதே படம் தமிழ்ல டப்பிங்க்கு வந்தாலும் எனக்கு ராஜேந்திரன் தான் பேசணும்னு அக்ரிமெண்ட் போட்டது கோட்டா சார் தான். சூப்பர். அதில் எனக்கு இன்னொரு பெரிய ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 10 அவருடைய பர்த்டே. ஒவ்வொரு வருஷமும் நான் கரெக்டாக ஃபோன் பண்ணி அவருக்கு வார்த்தை சொல்லுவேன். இந்த வருஷம் ஜூலை 10 நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ரொம்ப முடியாமல் பேசினார். உள்ளு பாகலேதையா என்கிட்டயா செய்யணும், ஏன்னா அவர் கண்ணு முன்னாடியே அவர் பையன் காலமாயிட்டார். அதில் அவருடைய ஹெல்த் போயிடுச்சு. నేను బాగున్నారయ్యా, அப்புறம் வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார். మీరు వైఫ్ తెలుగు అమ్మాయి ఎలా ఉన్నారు அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு இவங்க தெலுங்கு அவருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்காங்க சார். நான் கரெக்டாக 10ஆம் தேதி நான் ஃபோன் பண்ணுறேன், 12ஆம் தேதி காலமாயிட்டார். அது ஒரு பெரிய இது. ஸோ எனக்கு ஒரு பெரிய கிரேடு ஏற்றி கொடுத்தது வந்து கோட்டா சார் தான். எனக்கு தெரிஞ்சு சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் யாருக்கு டப்பிங் பேசணும், அந்த ஆர்டிஸ்ட்டு டப்பிங் பேசுகிற ஆர்டிஸ்டினுடைய வளர்ச்சியில்
ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டவரு எனக்கு தெரிஞ்ச கோட்டா சார் மட்டும். இப்போ கோட்டா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 68 படங்கள் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி வேற எந்த ஆர்டிஸ்டுக்கு நீங்க அதிகமா பேசியிருக்கீங்க சார்? அதிகமா பேசுன்னு சொல்ல முடியாதுமா. இப்போ கிழக்கே போக ரயில் படம் பாத்தீங்கல்ல, அதுல சுதாகர்னு ஒருத்தர் வந்தார். அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள் நடிச்சாரு. அவர் தெலுங்குல போய் காமெடி நடிகனா ஆயிட்டார். அவருடைய வாய்ஸ் கொஞ்சம் பெக்யூலியரா இருக்கும். ஸோ அவருக்கு வந்து சுட்டி குழந்தைன்னு ஒரு படம் வந்தது. நம்ம ரோஜா கம்பைன்ஸ் வந்து காஜா மைதீன், அப்புறம் நம்ம ஜெயபிரகாஷ் இவங்க சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துல சுட்டி குழந்தைன்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா அமலா மேடமோட குழந்தை அகில் இருக்கார்ல, குட்டி பாப்பாவா நடிச்சிருந்தது. ஓகே. அந்த படத்துல சுதாகர் நடிச்சிருந்தார். 3 வில்லன். அந்த வில்லன்ல ஒருத்தர் சுதாகர். அவருக்கு ஒரு வாய்ஸ் பெக்யூலர் இருந்தவொடனே என்னை கூப்பிட்டாங்க. போய் பார்த்தேன். சரி, இன்னும் ஓகேன்னு பேசிட்டேன். அப்புறம் அந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆச்சு. அதன் மூலமா எனக்கு காஜா மொய்தீன் சார், ஜெயபிரகாஷ் சார்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதிசய பிறவின்னு ஒரு படம் எடுத்தாங்க, ரஜினி சார் நடிச்சது. அதுல அவர் நடிச்சிருப்பாரு. பட் இடையில ஏதோ கொஞ்சம் டயலாக் ஏதோ சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டார் ஹைதராபாத்தில். இப்போ ரொம்ப முடியல அவருக்கு. அப்போது மருதபரணி சார் தான், சார் நீங்கள் அந்த சுதாகருக்கு எதுக்கு சார் ட்ரை பண்ணுறீங்க, நம்மகிட்டே ஒரு சுதாகர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு அதை பேச வச்சாங்க. ஸோ அது வந்து இப்போவும் படம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாய்ஸ் சுதாகர் சார்து எது, என்னோட வாய்ஸ் எது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் அவங்களும் வந்து இந்த சொர்ணாக்காக்கு பேசினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் இதில் வந்து அவங்களே பேசியிருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த தூள் படத்தில் சொர்ணாக்காக்கு பேசினது. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார், ஆனால் இவங்களும் நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட். அதெல்லாம் ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா பூந்து விளையாட்டுருவாங்க. பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க சார் அந்த படத்தில் உண்மையாகவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அதுக்கப்புறம் எண்ணுயிர் தோழன் ஒரு படம் வந்தது, பாரதிராஜா சார்து. அதில் பாரதிராஜா சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் தான் பாபு. அவர் அந்த படத்தில் நடித்தார். அந்த படத்தில் அவரே டப்பிங் பேசினார். ரொம்ப பெக்யூலரான மெட்ராஸ் லாங்குவேஜ் பேசணும், அதில் பேசினார். அதுக்கப்புறம் அவர் வந்து பெரும்புள்ளின்னு ஒரு படம், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். இவங்க வந்து ஒரு அந்த ஹீரோயின் பேர் இல்லை, அவங்க தான் அதில் நடித்தாங்க. ஆனால் அங்கேயும் என்ன ஒரு சோதனை வந்ததுன்னா, இந்த எண்ணுயிர் தோழன் படத்தில் அவருடைய வாய்ஸ் வந்து பெரிய லெவலில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. என்ன டோன் என்னமா மாற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு சில வேண்டாத சில பழக்கங்கள்லாம் இருந்ததுனால ஒரு ஷூட்டிங்ல மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி சீன்ல கீழே குதிச்சு ஸ்பைனல் கார்டு உடஞ்சி போச்சு. இப்போதான் சமீபத்தில் தான் அவர் கூட காலமானார். இப்போ அந்த வாய்ஸை மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி மேட்ச் பண்றதுக்கு தான் என்னை கூப்பிடுவாங்க. அதுல போய் நான் பேசின பெரும்புள்ளியில சௌத்ரி சாருக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே வாய்ஸ் மேட்ச் பண்ணி பேசுறேன் வந்தாலும் அப்படின்னு. இப்போ நீங்க ஓடிடியில போய் பாருங்க, பெரும்புள்ளியில அந்த பாபுக்கு என் வாய்ஸ் தான். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஆதவன் படத்துக்கும் வந்தது, சூர்யா சார் நடிச்சாரு. அதுல எல்லாமே ஓன் வாய்ஸ். அவர் அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு இங்க திரும்பி வந்த உடனே அவர் காலமாயிட்டார். இப்போ அந்த வாய்ஸ் டப்பிங் பேசணும். அப்போ KS ரவிக்குமார் சார் என்னை கூப்பிட்டு, இது வாய்ஸ் பார்த்துக்கோ, நான் டப்பிங் வாய்ஸ்ன்னு தெரியக்கூடாது. ஏற்கனவே அவருக்கு வந்து ராஜேஷ் பேசியிருக்கார், ராஜேஷ் சார் நடிகர். ஆனா அவர் எனக்கு வாத்தியார் ஸ்கூல்ல. நான் சொன்னேன்ல அந்த ஸ்கூல்ல எல்லாம் வாத்தியார், அவரும் ஒரு வாத்தியார். ஸோ அவரு பேசியிருக்காரு. அப்புறம் தலைவாசல் விஜய் பேசியிருக்காரு. இந்த 2 வாய்ஸ் வரக்கூடாது, அது நீ தான் மாத்தி பேசணும் அப்படின்னா. இப்போ நீங்க ஆதவன் படம் பாருங்க, அதுல வர சூர்யா சார் அப்பா இருக்காருல்ல ஜட்ஜு, அவருக்கு என்னோட வாய்ஸ் தான். நீங்க சொன்னாதான் ஆக்சுவலி தெரியுது சார் எங்களுக்கு. சோ அந்த வாய்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணி பேசிடுவேன் நான். கிரேட் கிரேட் சூப்பர். ஆனா ஒரு ஆக்டரா தான் நீங்க உள்ள வந்தீங்க. அதுவும் உங்களுடைய முதல் படமே வந்துட்டு கோவை சரளா மேம் கூட எல்லாம் ஆக்சுவலி நடிச்சிருந்தீங்க நீங்க. பட் அப்படியே டப்பிங் ஆர்டிஸ்டா வந்துட்டீங்க. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு சில படங்களை நாங்க உங்களை பார்த்தோம், ஸ்பெஷலி கொடி படமாகட்டும், சக்தி திருமகன் படமாகட்டும், உங்களை ஒரு ஆக்டரா பார்த்தோம். அப்படியே ஆக்டிங் திருப்பி அப்படி கண்டினியூ பண்ற ஐடியா இருக்கா சார்? இருக்குமா, வாய்ப்புகள் வருது. இப்போ விஜய் ஆண்டனி சார் தொடர்ந்து வாய்ப்புகள் தரதா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய அடுத்த படத்துல நான் நடிப்பேன் இருக்கேன். அதே மாதிரி சக்தி திருமகனுடைய டைரக்டர் அவரும் தொடர்ந்து வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காரு. என்ன ஒரு யங் பீரியட்ல நான் டிராவல் ஆன போது வந்ததுன்னா இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். இப்போ கொஞ்சம் ஏஜ் கிராஸ் ஆனதுனால இப்போ கிடைக்கிற கேரக்டர்ல என்ன ஒரு வித்தியாசமா பண்ணலாம். இப்போ எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய ஒரு மைண்ட் வந்து நான் உதாரணமா வச்சிருக்கிறது வந்து ராஜ்கிரண் சார்.
அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வாங்குற சம்பளத்தை அவருக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷைன் Characters, பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. கடவுள் ஆசீர்வாதம். எப்படி இந்த பார்ப்போம். மாதிரி ஒரு கேரக்டர் வந்து லைஃப் டைம்ல ஒரு டைம் ஆச்சு நான் பண்ணிடணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா என்ன கஷ்டப்பட்டாலும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா சார் உங்க மைண்ட்ல? இல்ல, எனக்கு வர்ற கேரக்டர்ல பெஸ்ட் பண்ணணும் தான் இருப்பேன். சூப்பர் சார். நான் அந்த மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. ஓகே. இப்போ கூட இப்போ ஒரு சீரியல் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுல வந்து 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா, பட் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபாதரா. இதில் அதாவது ரொம்ப போயிடக்கூடாது. ஸோ ஒரு செட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். அது மாற்றி பண்ணதில் ஒரு விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து சிலர்லாம் காய்கறி வாங்கிட்டு வாங்க அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி போனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு காய்கறி கடை இருக்கு. அங்கே போனால் நிறைய லேடிஸ் தான் ஏகப்பட்டது இருப்பாங்க. ஓகே. எனக்கு அது உள்ளே போய் லேடிஸுக்கு மத்தியில் இந்த காய்கறி விலை பேசி வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கூச்சம். அதனால வெளியிலேயே நின்றுருப்பேன், கூட்டம் கம்மியாகட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் கம்மியான அங்கேருந்து சில பேர் தாய்மார்கள் உங்களை மாதிரி பிள்ளைங்க எல்லாமே வந்து வந்தாங்கன்னா, அப்பா என்னப்பா இங்கே நிற்கிறீங்க, அப்பா அப்பா அப்பா. யாரும் என்னை வந்து அந்த கேரக்டர் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்பா அப்பான்னு தான் கூடுவாங்க. வந்த உடனே கொடுங்கப்பா நாங்கள் வாங்கிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு உள்ளே போய் அந்த பேப்பரை கொடுத்தோன்னா அது போய் என்னென்ன காய்கறி வேணுமோ வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லை என்ன பியூட்டின்னா அந்த பிள்ளைங்க கூட அவங்க அம்மாவும் வருவாங்க. வந்துட்டு சரியா இருக்கா பாத்துக்கமா, சரியா இருக்குமா, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு பணம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. சொல்லிட்டு அப்பா எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பா இருக்கணும் தான்ப்பா ஆசை. ஏம்மா இப்ப இருக்கிற அப்பா உங்களுக்கு அப்படி இல்லைப்பா, நீங்க அந்த பிள்ளைங்க மேல அவ்வளோ அஃபெக்ஷனா இருக்கிறீங்கல்ல, அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பட் தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப ஒரு ஸ்பெஷலா இருந்தது. நிறைய விஷயங்கள் உங்களை பத்தியும் சரி உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பாக்குறவங்களுக்கும் நிச்சயமா ஆச்சரியமா இருக்கும் நம்புறோம். இன்னும் உங்களோட சினிமா பயணம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும், நிறைய விருதுகள் நீங்க வாங்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இப்படி கேள்வியெல்லாம் நிறைய கேட்ட உங்களுக்கும் இங்கே பேரில் பார்க்குற அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.